ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 9/7/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். காலை 7:53 வரை, பின்பு மகம் நட்சத்திரம். இன்றைய திருதியை காலை 6:10 வரை, பின்பு சதுர்த்தி திதி. இன்று சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் தனுசு ராசி மற்றும் மகர ராசிக்கு. இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் சுக்கிரன் புதன் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று காலை 7:53 மேல் கடக ராசியில் இருக்கும் சந்திரன் சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அதனால் தனுசு ராசிக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் காலை 7:53 மேல் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. மேஷராசி அன்பர்களே, தனவிருத்தி அதிகமாக இருக்கும். 4ஆம் இடத்திலுள்ள சந்திரன் இன்று காலை 7:53 மேல் சிம்ம ராசிக்கு மாறுகிறார். சந்திரன் சனியின் பார்வையில் உள்ளார். வியாபாரத்தில் சற்று சிக்கல்கள் இருந்தாலும் சமாளிப்பீர்கள். எல்லாம் சுபமாக இருக்கும். சுப செலவுகள் உண்டாகும். அலுவலக பணிகளில் சற்று பணிச்சுமை கூடும். சரியான முடிவை தேர்ந்தெடுப்பீர்கள். வியாபாரத்தில் கடல் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும். சகோதர வழியில் நன்மை உண்டு. அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். அயல்நாட்டு தொடர்பால் தனவரவு அதிகமாகும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். சிறு வியாபாரிகளுக்கு அலைச்சலும் தனவரவும் உண்டாகும். மனமகிழும் செய்தி வந்து சேரும். ரிஷபராசி அன்பர்களே, பயணங்களால் வெற்றி உண்டாகும். நினைத்த காரியம் வெற்றியாகும். வெகு நாட்களாக எதிர்பார்த்த நபருடன் சுப செய்தியும் வந்து சேரும். அரசு அலுவலக பணியில் உள்ளவர்களுக்கு சக ஊழியர்களிடம் மதிப்பும் மரியாதையும் கூடும். கடன் தொல்லை சற்றே அலட்டினாலும் சமாளிக்கும் திறன் உண்டாகும். சிறு வியாபாரத்திற்காக கடன் வாங்குவீர்கள். வட்டி தொல்லைகள் அதிகமாகும். சற்று அலைச்சலுடன் விரய செலவுகளும் உண்டாகும். பெண்ணால் சற்று விரய செலவுகள் உண்டாகும். சுலபமாக ஏமாற்றம் அடையும் சூழ்நிலை வராமல் பார்த்து கொள்ளவும். வாகன ஓட்டுநர்களுக்கு அதிகமான லாபம் வந்து சேரும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் இணைந்துள்ளதால் வரவுகள் அதிகமாகும். கணினி சம்பந்தமான தொழிலில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் உண்டாகும். கட்டிட வேலை மற்றும் கட்டிட தொழில் அமைப்பில் உள்ளவர்களுக்கு தனவரவு அதிகமாக இருக்கும். ஆசிரியர் தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்ல செய்தியும் சம்பள உயர்வும் உண்டாகும். வங்கி துறையில் உள்ளவர்களுக்கு வங்கியில் உயர் பதவி அல்லது வேறு வங்கியில் இடம் மாற்றம் வந்து சேரும். சொந்தமாக பணம் கொடுக்கல் வாங்கல் உள்ளவர்களுக்கு தனவரவு அதிகமாகவும் நினைத்த காரியமும் நடக்கும். வியாபாரிகளுக்கு தனலாபமும் உண்டாகும். வாகன லாபம் வந்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி உண்டாகும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் சந்திரன் புதன் சுக்கிரனுடன் இணைந்து நற்பலன்களை அளித்து கொண்டிருக்கிறார். இன்று காலை 7:53 மேல் 2ஆம் இடமான சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். சனியின் பார்வையும் உள்ளது. சற்று மந்தமான நிலை உருவானாலும் எதையும் சமாளித்து விடுவீர்கள். வியாபார நிமித்தம் பயணங்களும் விரய செலவுகளும் குடும்ப செலவுகளும் கடன் உதவிகளும் சுப செலவுகளுக்காக செலவுகளும் வந்து சேரும். விரயஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் தனவரவு அதிகமாகும். செலவுகளும் உண்டாகும். மனைவி வழி தனவரவு வந்து சேரும். நீண்ட நாள் ஆவலுடன் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். லாபஸ்தானத்தில் குரு, தொழில்ஸ்தானத்தில் தசமஸ்தானத்தில் செவ்வாய், பூமி லாபம் உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, விரயஸ்தானத்தில் சந்திரன் உள்ளதால் வார்த்தை விரயங்கள் விரய செலவுகள் உண்டாகும். ஆனால் காலை 7:53 மேல் சந்திரன் உங்களது ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அதனால் 8 மணிக்கு மேல் ஆதாயம் உண்டாகும். சந்திரனுக்கு சனியின் பார்வையும் உள்ளதால் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளால் சற்று உடல் உபாதைகளில் வந்து சேரும். சற்று மருத்துவ செலவுகள் உண்டாகும். 2இல்
உள்ள கேதுவால் உடலில் தோல் பிரச்சனைக்காக சற்று செலவுகள் செய்வீர்கள். விஷக்கடி விஷச்சொரிச்சலுக்கு மருந்து சாப்பிட வேண்டி வரும். அலுவலக பணிச்சுமை சற்று கூடும். கன்னிராசி அன்பர்களே, விரயஸ்தானத்தில் சந்திரன் காலை 7:53 மேல் விரயஸ்தானத்தில் பிரவேசிக்கிறார். மருத்துவ செலவுகள் வந்து சேரும். சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் அரசு தொழிலில் ஆதாயமும் தனவரமும் அதிகமாக இருக்கும். நினைத்த இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் தகுந்த சமயத்தில் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் தொழில் லாபகரமாக இருக்கும். காவல் பணியில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிட்டும். இராணுவத்துறையில் உள்ளவர்களுக்கு தாய்நாட்டிற்கு வந்து சேரும் வாய்ப்புகளும் உண்டாகும். ரயில்வே துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் இடமாற்றம், உயர் பதவி உண்டாகும். தனவரவு தன லாபம் அதிகமாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, நண்பர்களின் உதவி கிட்டும். 7ஆம் இடத்தில் செவ்வாயின் ஆட்சி பலத்தால் புதிய வேலை வாய்ப்புகள் வந்து சேரும். இட விஷயமாக ஏற்பட்ட தொல்லைகளும் பிரச்சனைகளும் மாறிவிடும். வரவேண்டிய சொத்து வந்து சேரும். திடீர் தனவரவு உண்டாகும். கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். எதிர்பார்த்த நபரின் உதவி கிடைக்கும். கடன் உதவியும் வந்து சேரும். பரம்பரை தொழிலில் தனலாபம் உண்டாகும். பிள்ளைகள் வழி ஆதாயம் உண்டாகும். தடைப்பட்ட காரியம் இனிதே வெற்றியாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, 7இல் குரு, திருமண செய்தி உண்டாகும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாக இருக்கும். தூரதேச பயணங்களால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். வியாபாரிகளுக்கு தனவரவு அதிகமாகும். வியாபார நிமித்தம் வெளியூர் வெளிநாடு பயணம் செய்வீர்கள். விவசாய விளைபொருள்களால் லாபமும் தனவரமும் வந்து சேரும். உறவினர் வருகையால் சற்று சுப செலவுகள் குடும்பத்தில் உண்டாகும். கட்டிடக்கலையில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகமாகும். புதிய வாய்ப்புகளும் கட்டிடக்கலையில் உண்டாகும். நினைத்த உதவி கிட்டும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். ஆலய திருப்பணிகளுக்காக செலவுகள் செய்வீர்கள். வாகன லாபம், புதிய வாகனம், தனவரவும் வந்து சேரும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது ராசியில் இருந்து வந்த சந்திராஷ்டமம் காலை 7:53 வரை மட்டுமே இருக்கும். முன்னிரவு தூக்கம் வராமல் சற்று அவதிப்பட்டு உடல் களைப்பு, மன உளைச்சல் இருந்த உங்களுக்கு காலை 8 மணிக்கு மேல் மாறிவிடும். உடல் அசதி மாறும். உங்களது சந்திராஷ்டமம் மாறிவிடும். புதிய தீர்மானங்களை எடுப்பீர்கள். இட விஷயமாக இருந்து வந்த மனக்குழப்பம் மாறும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை தெளிவாக முடிவெடுக்கும் சூழ்நிலை உருவாகும். அலுவலக பணிச்சுமை குறையும். மதிப்பும் மரியாதையும் வந்து சேரும். அரசு ஆதாயம் உண்டாகும். இடமாற்றம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த இடத்திற்கே மாற்றல் வந்து சேரும். 5ஆம் இடத்தில் உள்ள செவ்வாய் ஆட்சி பலத்தில் புத்திர லாபம் உண்டாகும். பூமி லாபம், வாகன லாபம், வியாபார லாபம், தொழிலில் வளர்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் வந்து சேரும். மகர ராசி அன்பர்களே, 4ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். 5ஆம் இடத்தில் குரு, திருமண தடை விலகும். காத்திருந்த திருமண செய்தி வந்து சேரும். புத்திர பாக்கியம் உண்டாகும். யோகம் கைவரும். இன்று உங்களது ராசிக்கு காலை 8 மணிக்கு மேல் சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்று சற்று கவனமாக இருப்பது நல்லது செய்யும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. தேவையில்லாத வாய் வார்த்தைகளை தவிர்த்தால் மன நிம்மதி கிடைக்கும். வேண்டுமென்றே சிலர் கேலியும் கிண்டலும் செய்து உங்களை கோபமடைய செய்வார்கள். அமைதியாக இருத்தல் நலமாகும். நினைத்த காரியத்தை வெற்றியாக முடித்து விடுவீர்கள். வியாபார லாபம், விவசாய விளைபொருட்களால் லாபம், கால்நடைகளால் லாபம் வந்து சேரும். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு நல்ல பாராட்டும் பரிசும் கிடைக்கும். 2இல் ராகு சற்று தனலாபத்தை தருவார். கடல் கடந்து பயணம் மேற்கொள்வீர்கள். கால்நடைகளால் லாபம் பெருகும். பசுக்களால் தனவரவு உண்டாகும். இடம், மனை சார்ந்த விஷயங்களால் லாபம் இரட்டிப்பாகும். 6இல் சுக்கிரன் புதன் சேர்க்கை. வியாபார உத்தியால் தனவரவு அதிகமாகும். நினைத்த நபர் உங்களுக்கு உதவி செய்வார். புதிய வேலை வாய்ப்பால் கடல் கடந்து பயணம் செய்வீர்கள். அரசு ஆதாயம், அரசு வேலை கிடைக்கும். ஆடம்பர செலவுகள் வந்து சேரும். மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக என்று இருக்கும். மீனராசி அன்பர்களே, மனமகிழும் செய்தி வந்து சேரும். ஆபரணம் வாங்குவீர்கள். புதிய ஆடைகள், புதிய பொருள்கள் வாங்குவீர்கள். தனஸ்தானத்தில் செவ்வாயின் ஆட்சி பலன். அரசு ஆதாயம், தொழில் லாபம், உத்தியோகத்தில் பதவியுயர்வு, உயர்ந்த தலைமை பதவி வந்து சேரும். கடன் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து தனவரவு அதிகமாகும். புதிய வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். வாகனம் வாங்கும் யோகமும் வந்து சேரும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். காவல்துறையில்
பதவி மாற்றம், உயர் பதவி வகிப்பீர்கள். இராணுவத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். அரசு வேலைக்காக காத்திருப்போருக்கு வேலைவாய்ப்பு வந்து சேரும். தூரதேசம் செல்வீர்கள். தனலாபம், பூமி லாபம் உண்டாகும். பயணங்களால் ஆதாயம் உண்டு. பெண் பிள்ளையால் சுபச்செலவு இல்லத்தில் உண்டாகும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.